மைவி3 நண்பர்களுக்கு மாலை வணக்கம். நண்பர்களே, நம்ம நேற்று தினத்தில் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம். ஒரு தாயார் கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய் நிலத்தை இன்றைக்கி இழந்து போய் நிற்கிறாங்க. இன்றைக்கி அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 15 லட்சம். அந்த 15 லட்சம் மதிப்புள்ள நிலத்தை இன்றைக்கி இழந்து போய் இன்றைக்கி நடுத்தெருவில் நிற்கிற ஒரு சூழ்நிலைக்கு அந்த தாயார் தள்ளப்பட்டிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜயராகவனாலையும் இந்த சக்தி ஆனந்தாலையும். இப்படி எத்தனையோ நண்பர்கள் என்னுடைய கமெண்ட்ஸில் ஒரு சகோதரி ஒருத்தர் கிட்டத்தட்ட 2,40,000 அவங்க தன் சொந்த நகையை எடுத்துகிட்டு போய் அடமானம் வச்சு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் மைவி3 ஆட்ஸில் கட்டி இன்றைக்கி ரொம்ப வேதனையில் இருக்காங்க. ஒவ்வொருவருடைய கமெண்ட்ஸ் பார்க்கும்போது மைவி3 ஆட்ஸ் நண்பர்கள் எந்த அளவுக்கு வேதனைக்குள்ளாக போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. நண்பர்களே, இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி இந்த விசாரணைக்கு வந்தது எல்லாருக்குமே தெரியும். எஃப்ஐஆர் பார்த்துருப்பீங்க. அந்த எஃப்ஐஆர் ஷீட்டு கூட நிறைய யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தாங்க. இந்த 27ஆம் தேதி அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் அப்டேட். இந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் என்று சொல்லப்படுகிற ஒருத்தர் வந்து இப்போ புதுசாக யூடியூப் சேனலில் வீடியோ பதிவிட்டுட்டு வராரு. அவரும் ஆஜரானார். சக்தி ஆனந்தும் விஜயராகவனும் அவங்க 2 பேர் டேனியல் ராகவன் சொல்லிட்டு இன்னும் 2 பேர் பார்த்திங்கன்னா 4 பேர், மொத்தம் 4 பேர் ஆஜராகவே இல்லை. இந்த முறையும் வயதா விழுந்து கோர்ட்டில் ஃபைன் கட்டி அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு இது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இந்த கேஸு நம்ம ஜூலை மாதம் 27ஆம் தேதி வந்த கேஸு. இப்படி தான் சக்தி ஆனந்தும் விஜயராகவனும் தொடர்ந்து இப்படியே பிளான் பண்ணி ஒவ்வொரு முறையும் வயதான்னு அந்த வயதாக்கு பதிலாக கோர்ட்டில் ஃபைன் கட்டி தப்பிச்சிட்டு வராங்க. இதை பற்றி யாராவது பேசுங்கடானா எந்த யூடியூப் சேனலில் எவனுமே பேசவே மாட்டானுங்க. இந்த V3 தோழமைகள், இந்த மோட்டோ மாஸ்டர், நான் வந்து மக்களை சேர்த்து நான் மீண்டும் சங்கம் அமைச்சிருக்கேன், நான் மூட்டு தரேன்னு சொல்கிறானே, காசை வாங்கி தரேன்னு சொல்கிறானே. கோர்ட்டில் என்ன நடந்துட்டுருக்க பிரச்சனை தெரியுமா? தொடர்ந்து விஜயராகவனும் சக்தி ஆனந்தும் பணத்தை வெளிநாட்டு கையாடல் செய்ய பெரிய சதித்திட்டம் போட்டுகிட்டே இருக்கிறானுங்க. 30 கோடி ரூபாய்க்கு லேண்டை வாங்கி தான் பெரியப்பா பையன் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கான் விஜயராகவன். அது மட்டும் இல்லாமல் சக்தி ஆனந்த் மேலே இருக்கக்கூடிய 4 அப்பார்ட்மெண்ட்டு, ஜிசிடி காலேஜ் பக்கத்தில் கூடிய 4 அப்பார்ட்மெண்ட்டை தன்னுடைய மனைவியின் பேர்லேயும் தன்னுடைய தாயார் பேர்லேயும் எழுதி வச்சுருக்கான் சக்தி ஆனந்த். இந்த விஷயத்தை சீக்கிரத்தில் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம வெளியிடப்போம். இந்த விஜயராகவனும் சக்தி ஆனந்தும் நம்ம மக்களுடைய பணத்தை, திருடின பணத்தை, கொள்ளையடித்த பணத்தை எப்படியெல்லாம் அங்கங்கே நிலத்தை சேர்க்க முடியுமோ, எப்படி சொத்து சேர்க்க முடியுமோ அதை சேர்த்துட்ருக்கானுங்க. இதை பற்றி ஏதாவது யூடியூப் சேனல் பேசுங்கடானா எவனும் பேச மாட்டிருக்கானுங்க. ஒவ்வொரு யூடியூப் சேனலும் தொடர்ந்து சக்தி ஆனந்துக்கும் விஜயராகவனுக்கும் கூஜா தூக்கின்னு சொம்பு அடிச்சுன்னுக்கிறானுங்க. நண்பர்களே, இதே நிலைமை தான் இன்றைக்கி எல்லாருக்குமே. கஷ்டத்துலேயும் வறுமையிலும் இன்றைக்கி மைவி3 ஆட்ஸ் நண்பர்கள் தள்ளப்பட்டு, ஒரு நண்பர் போட்டிருக்கார் நம்ம கமெண்ட்ஸில், வாழ்க்கையே நாசமாக போச்சு தம்பி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பதிவை போட்டிருக்காங்க கமெண்ட்ஸில். இப்படி பல பேருடைய குடும்பத்தை அழித்த விஜயராகவன் சக்தி ஆனந்துக்கும் எவனாவது கூஜா தூக்கின்னு சொம்பு தூக்கிக்கின்னு அவனுக்கு ஆதரவாக எவனாவது பேசுனீங்கன்னா உங்களுக்கு செருப்பாலே அடிப்பான். மைவி3 ஆட்ஸ் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து செருப்பாலே அடிங்க எவனாவது இந்த மாதிரி மைவி3 ஆட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா. இப்படி தொடர்ந்து மைவி3 ஆட்ஸ் மெம்பர்ஸ் 9 லட்சம் பேர் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனை நாள்ரா வட்டி கட்டுவாங்க? எங்கள் மாமா தான் சொந்த ஊரை விட்டுட்டு இன்றைக்கி வேலை செய்ய என் கூட பக்கத்தில் வீடு எடுத்து தங்கிட்டுருக்கா தான் மனைவி கூட. வாங்கின பணத்தை வாங்கி இதில் காசை திருப்பி எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கி அப்படி கேள்விக்குறியாக நின்றுட்டுருக்காங்க. இப்படி தான் பல மைவி3 ஆட்ஸ் மெம்பர்ஸோடைய வாழ்க்கை இன்றைக்கி தினந்தோறும் கேள்விக்குறியாக மாறிட்டுருக்கு. இந்த மாதம் 1ஆம் தேதி வந்தால் போதும், எப்படி வட்டி கட்டலாம், என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு 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 அப்படியே மென்டல் டார்ச்சருக்கு போயிடுது, மென்டல் டிப்ரெஷனுக்கு தள்ளப்பட்டுரும். ஆனால் இதை பற்றி ஒன்றுமே பேசாத தேவி சக்தி ஆனந்தும் தேவி விஜயராகவனும் வாய்மூடி கொண்டு அமைதியாக இருக்கானுங்க. இவனுங்க எங்கே இருக்கானுங்க பார்த்தீங்கன்னா, இவனுங்க யார் கண்ணுக்கும் அகப்படவே மாட்டானுங்க. திருட்டுத்தனமாக வெளியே போவானுங்க, சுற்றுவானுங்க, நல்லா சாப்பிடுவானுங்க. இவனுங்க வந்தாவே 5 ஸ்டார் ஹோட்டல் தான் தங்குவானுங்க. அது மட்டும் இல்லை, பல பெண்கள் இவனுங்க மேலே புகார் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. சீக்கிரத்தில் விஜயராகவனுடைய லீலைகள் எல்லாம் வெளியே வரப்போகுது. அதனுடைய பதிவையும் நம்ம சேனலில் வெளியிட தான் போகிறோம். எந்தெந்த பெண் கூட தொடர்பு வச்சானோ எல்லா பதிவுகளையும் எடுத்து போட போகிறோம்.
விஜயராகவனையும் சக்தி ஆனந்தையும் விட போகிறதா கிடையாது. இவனுங்க செஞ்ச லீலைகள், பெண்களோடு இவனுங்க வச்ச தொடர்புள்ள எல்லாம் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவிட போகிறோம். நமக்கு ஒரு சில ஆவணங்கள் கிடைச்சிருக்கு. சீக்கிரத்தில் பகிரங்கமாக நாங்கள் வெளியிட போகிறோம். என்னுடைய சேனல் மட்டும் இல்லை, மார்க்கெட்டிங் மேனேஜர் அவருடைய சேனல்லையும் வெளியிடுவோம். அசோக் ஸ்ரீநிதி சேனல்லையும் வெளியிடுவோம். எல்லா சேனல்லையும் நாங்கள் வெளியிட போகிறோம். ஏன்னா இவன் என்னென்னா லீலையை பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு.